கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் சிறப்புடன் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை அதிகரித்ததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகமானதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்திரை மாத பிறப்பை ஒட்டி தேவாலை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. வெறுங்கையோடு தமிழ்நாடு வரும் பாஜக தலைவர்கள் என திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடக்கும் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்க நிர்வாகிகள் பாரிவேந்தரை நேரில் சந்தித்து ஆதரவு அளித்தனர். சகோதரர் ராகுல் காந்திக்கு ஜூன் 4 இனிப்பான வெற்றியை தருவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். நிதிநிலையை உயர்த்துவோருக்கு வாக்கு அளியுங்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். கோவையில் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்காக சாலையை கடந்து கடைக்கு சென்று தானே இனிப்பு வாங்க வந்தார். கடைக்கு சென்று இனிப்பு வாங்கிய ராகுல் அதை முதல்வர் ஸ்டாலினுக்கு வழங்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. சென்னை ஐகோர்ட்டுக்கு வருகிற 19ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி கூடலூர் சாலையில் சுற்றுலா பயணிகள் வந்த கார் தீப்பற்றி எரிந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 பேர் உயிர் தப்பினர். சித்திரை மாத விசுவையொட்டி வெள்ளரி பழம் விற்பனை விறுவிறுப்பாகியுள்ளது. அம்மாப்பேட்டை அருகே மர்ம விலங்கு ஒன்று ஆட்டை கடித்து கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 30 லட்சம் காலி பணியிடம் நிரப்பப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாடு மீதும் தமிழ் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் பாஜக அதிமுகவை ஒரு சேர வீழ்த்துவோம் என கோவையில் நடந்த பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி முதல்வர் மு க ஸ்டாலின் சூளுரை எடுத்துக்கொண்டனர். நாமக்கல்லில் இருந்து அதிமுக வேட்பாளருக்கு அனுப்பப்பட்ட ரூபாய் 1 கோடி திருச்சியில் சிக்கியது. வருமான வரித்துறை விசாரணை நடத்துகின்றது. மீனாட்சி அம்மன் கோயிலில் மதுரையில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முல்லாப்பூரில் நடைபெறும் 27வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்று மோதுகின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ரூபாய் 200 குறைந்து சவரன் ரூபாய் 54,240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு ரூபாய் 25 குறைந்து 6,780க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.